ஓகே, என் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம். இது என்னத்துக்கு நம்ம இந்த வீடியோஸ் நம்ம செய்கிறோம் பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் இருப்பீங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, பார்ட் டைமில் வேலை செய்வீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. நிறைய பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு அவேர்னஸாக தான் நம்ம சொல்கிறோம். உண்மையாக நடந்தது, இவங்களுக்கு நடந்த விஷயத்த நம்ம என்னத்துக்கு சொல்கிறோன்னா, நாளை பின்னா யாருக்கும் நடக்கக்கூடாது. எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும்னு தான் நம்ம சொல்ல போகிறோம் இன்றைக்கி. சரிம்மா, உங்களோட பேர்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்லை. என்ன நடந்துச்சு? நீங்கள் வந்து நான் கேள்விப்பட்ட மட்டும் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, பத்துக்காவானில் டிசைன் வில்லேஜில் பேக்லாம் வைப்பாங்களா, அந்த கடையில் நீங்கள் வேலை செய்கிறீங்க. ஸோ பார்ட் டைமாக வேலை செய்ய போயிருக்கீங்க. ஸோ அங்கே நடந்த என்ன உங்களுக்கு அநீதி நடந்துச்சுன்னு சொல்ல முடியுங்களா? நான் அந்த கடையில் வேலை செஞ்சு 1.5 மாதம் ஆகுது. அப்போது அன்றைக்கி ஒரு 4 நாளாக எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அப்போது என் மேனேஜர் அவன் வந்து ஒரு சைனீஸ் காய். அப்போ அவன் வந்து என்ன செஞ்சான்னா, எனக்கு வந்து 4 நாளாக நான் வேலைக்கு வரலன்னு சொல்லி, ஏன் வேலைக்கு வரலன்னு மெசேஜ் அனுப்பி என்கிட்ட கேட்டால், நான் சொன்னேன் எனக்கு இன்னும் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்குது அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், நீ இன்னைக்கு வா, 4 மணிக்கெலாம் வர சொன்னான். ஆனால் நான் போனது வந்து 9 மணிக்கு தான் போனேன். நீ இன்னைக்கு வா, கண்டிப்பாக நான் உன்கிட்ட வந்து கொஞ்சம் பேசுகிற விஷயம் இருக்குது. அப்போ நான் டெக்ஸ்ட்டில் கேட்டேன் என்ன பேசணும் அப்படின்னு. அதுக்கு எதுவுமே அவங்க எதுவும் சொல்லலை. அப்போ என்னை வர சொல்லிவிட்டு நான் ஒரு 9 மணி ஒரு 9:20 இந்த மாதிரி சம்திங் நான் அங்கே போனேன். அங்கே போனப்போ அவன் என்ன செஞ்சுட்டான், முதல்ல எனக்கு வந்து கூப்பிட்டு என்னை உட்கார வச்சுட்டு, நான் உனக்கு மருந்து தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து மருந்து எடுத்து என்னத்துக்கு மருந்து கொடுக்குறேன்னா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் உனக்கு மருந்து தரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த பிளாஸ்டிக்லேருந்து ஒரு கண்டெய்னர், ஒரு கிளாஸ் பாட்டில் இவ்வளோ பெரிய கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதோட ஒரு ஸ்வீட் பக்கத்தில் இருந்துச்சு, ஒரு சாக்லேட் மாதிரி இருந்துச்சு. இது ரெண்டுத்தையும் நீ இப்போ இங்கே சாப்பிடேன்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு வேணாம், இப்போ வேணாம், நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நான் இன்னும் சாப்பிடலை அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ இது இங்கே சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு என் கையிலேருந்து அந்த கிளாஸ் பாட்டிலை எடுத்து அவன் மூடியை திறந்து என்கிட்ட கொடுத்தான். கொடுத்துட்டு இதை இப்போ குடினேன். அப்போ நானும் அதை குடிச்சிட்டு அந்த ஸ்வீட் சாப்பிட்டதோட ஒரு 9:40 சம்திங்னா வந்து எனக்கு உடம்பு ரொம்ப தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. ஏர்கானில் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, உடம்புலாம் ஷிவரிங்காகவே இருந்துச்சு, கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் வந்துட்டு கேட்டேன், எனக்கு என்ன மருந்து கொடுத்த அப்படிங்கிறத. இது சைனீஸ் மெடிசனு அப்படின்னு தான் சொன்னான். அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு தலை சுற்றுது, என்னால் முடியல, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன். அவன் சொன்னான், இல்லை நீ உட்கார, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கடையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணியோ சொல்லிட்டேன், இந்த மாதிரி கொடுத்தாங்க எனக்கு. என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுங்க, நடந்தே போயிருங்க முடிஞ்சா அப்படின்னு. இப்போ நான் இவன்ட்ட மறுபடியும் சொல்கிறேன், அவன் விடலை. இல்லை நீ இரு, நான் அவனை காடியில் கொண்டு போய் இறக்கி விடுறேன். அப்புறம் கடையை க்ளோஸ் பண்ணிட்டதோட நாங்கள் இங்கேருந்து பக்கிங்கில் போய் காடியில் போய் காடியில் உட்காந்ததோட அவன் காடியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டைம் டிலே ஆக்கினான். 10 நிமிஷம் வந்துட்டு அப்படியே உட்காந்து என்ன நான் கேட்டேன், ஏன் நீங்கள் உட்காந்துருக்குற அப்படின்னு. அப்போ அவன் சொன்னால், இல்லை காடி இன்ஜின் சூடாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு மாதிரியாக தப்பாகவே பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ நான் அந்த நேரத்தில் மயக்கமாக அவருப்ப எனக்கு தெரியுது அவன் வந்து நான் எப்படா மயக்கமாய் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகி உழுவேன்னு வெயிட் பண்ணுறான். அப்போ நான் சொன்னேன், இல்லை இப்போ வெளியாகு, நான் வீட்டுக்கு போகணும், என்னால் முடியல அப்படின்றதோட சரி நான் அவனை கொண்டு போய் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காடியை மெதுவாக தான் ட்ரைவ் பண்ணி வீட்டு வரைக்கும் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு சொன்னால், உன்னால் ரொம்ப உடம்பு முடியலன்னா நீ வந்து எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நடந்து போகிறப்பே எனக்கு அங்கேயே ரொம்ப தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதோட என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தாங்க, நான் ரொம்ப முடியாமல் ஆகிட்டேன் அந்த நேரத்தில். அதாவது ஒரு மாதிரி கால் கையெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என் ஃப்ரெண்டு என்ன செஞ்சாங்கன்னா, ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து ஏற்றுனாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போனதோடு தான் செக் பண்ணாங்க. டாக்டர் செக் பண்ணுறப்ப பியூப்பல், என் கண் மொழி வந்து ரொம்ப டைலேட்டடாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன்னு சொல்லி எனக்கு யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப தான் ஏன் இப்படி இருக்குன்றப்ப ட்ரக் பாசிட்டிவ் இருந்துச்சு. என்ன ட்ரக்ஸ்ன்னு சொல்ல உங்கள்கிட்ட சொன்னாங்க. என்ன ட்ரக் சொன்னாங்க? மெத்தாஃபெட்டமினோ, அதுவும் இன்னொரு ட்ரக், 2 ட்ரக் எனக்கு பாசிட்டிவ் அப்படின்னாங்க. அப்போ என்கிட்ட ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க, நீ கன்சியூம் பண்ணியான்னு. நான் சொன்னேன், நான் கன்சியூம் பண்ணல, இந்த மாதிரி வேலை இடத்துல மேனேஜர் கொடுத்தான் அப்படின்னு. அதோடு வந்துட்டு தான் அவங்க என்ன சொன்னாங்க, சரி முடிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சுட்டோட நேராக போலீஸ் ஸ்டேஷன் போங்கன்னாங்க. ஸோ நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறப்ப என்னால் நடந்தே கூட போக முடியாமல் இருந்த நிலைமையில தான் போலீஸ் என்ன சொல்லிட்டாங்க, பரவாயில்ல நீங்கள் நெக்ஸ்ட் டே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அந்தாண்ட தான் அப்புறம் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டீங்க. ஐ மீன் போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னே உங்களை வந்து ரெப்போர்ட் பண்ண போகும்போது போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க, உங்கள் மேலே தப்பு. போலீஸ்காரங்க அதோட மொதல் நாள் வந்து எந்த போலீஸெல்லாம் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் எல்லாரும் பார்த்தாங்க. என்கிட்ட சொன்னாங்க, பரவாயில்ல நீ போயிட்டு உடம்பு ரிக்கவர் ஆனதோட வாங்க.
நெக்ஸ்ட் டே நான் போகிறப்ப மறுநாள் நான் போகிறப்ப அப்படியே என்கிட்ட கோவமாகி என்கிட்ட கத்த ஆரம்பித்தாங்க. ட்ரக்ஸ் நீங்களே எடுத்துக்கோமே, நீ ட்ரக்ஸ் எடுத்திருக்கியா நீ, அப்புறம் இன்னும் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. என்னையும் ஃப்ரெண்டையும் கூட மர்ச் பண்ணி தப்பாக வச்சு பேசி அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்க. அப்புறம் நான் என் மேனேஜர் கிட்ட தப்பாக பழகினான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைன்னு. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கன்னு. பட் ஆனால் அவங்க செக் பண்ணுறது கூட எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் கேஸ் லெஸ் ஆயாச்சு, நீ கிளம்பு, செட்டில் பண்ணியாச்சு அப்படின்னாங்க. ஆனால் வேலைக்கு போவேனான்னு சொன்னாங்களா? வேலைக்கும் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. வேலைக்கும் நீ எனக்கு அதுக்கும் அந்த ரிப்போர்ட் பண்ணி மறுநாள் என் மேனேஜர் அவன் மெசேஜ் அனுப்புகிற வரைக்கும் இவங்களே சொல்லிட்டாங்க நான் அங்கே போகக்கூடாது, அவனை பார்க்கக்கூடாது, அவனை பற்றி எதுவுமே இது பண்ணக்கூடாது, இல்லைன்னா என்னை பிடிச்சி உள்ளே வச்சுருவேன் அப்படின்றாங்க. ஏன்னா எனக்கு ட்ரக் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு இப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன நடந்துச்சுமா? அதோட நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க? அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன செஞ்சேன், எனக்கு அந்த இடத்துல எங்கே யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரில சார். அதனால தான் நான் உங்ககிட்ட உங்கள் டிக்டாக்ல பார்த்து உங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு அந்த இடத்துல சரியாக ரிப்போர்ட் பண்ணுறது கூட அவ்வளோவா எப்படி ப்ராப்பராக என்ன நடந்துச்சுன்றதை ரிப்போர்ட் பண்ணுறப்ப கூட அவங்க நான் சொல்கிற எல்லா கதையும் கேட்டுட்டு அவங்க தேவைக்கு தான் எழுதுனாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவங்க எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க போலீஸ் ரெப்போர்ட் கட்டிருந்தோம். போலீஸ் ரெப்போர்ட் வந்து கிடைக்கல எங்களுக்கு. அவங்கள்ட்ட போலீஸ் ரெப்போர்ட்டும் எங்களுக்கு கொடுக்க கிடையாது. ஸோ அப்புறம் நம்ம சில போலீஸ் காண்டாக்ட் பண்ணிட்டு நேராக வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் போனோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்காவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோன்னே அஃப்கோர்ஸ் அங்கே உள்ள ஓசிஎஸ்லாம் ஒரு நல்ல மனுஷன், அவர் தெரிஞ்சவர் தான். இப்போ அவர்கிட்ட சொல்லி காமிச்சோம் அந்த கதையை. சொன்னோன்னு தான் வந்து அவங்க ரெண்டாவது ரெப்போர்ட் பண்ணோம். யார் மேலேனா அஃப்கோர்ஸ் போலீஸ் மேலேயும் ரெப்போர்ட் பண்ணியிருக்கோம், அவங்க மேலேயும் டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இவங்களுக்கு என்ன நடந்துருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து மருந்து கொடுத்து அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி அப்படியே அவங்க அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஆயிருக்கும். கண்டிப்பாக இது நடந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா அவர் கொடுத்தது வந்து ட்ரக்ஸு. ஸோ அதனால் வந்து அஃப்கோர்ஸ் அந்த போலீஸ் கேஸ்லாம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம ரெண்டாவது ரெப்போர்ட் பண்ணோன்னே இப்போ புது இன்ஸ்பெக்டர் எடுத்து புது ஆய்வு எடுத்து இப்போ அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம இன்றைக்கி வந்து இவங்கள இதை பற்றி நம்ம கேட்குறோம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நிறையா பேருக்கு நடந்திருக்கும், நடக்கவும் வாய்ப்பு இருக்குது, நடந்தும் இருக்கும். ஸோ அப்படி இவங்க என்ன இஷ்யூன்னு பார்த்திங்கன்னா, இவங்க வந்து ஒரு யாருமே இல்லை இவங்களுக்கு. இவங்க வந்து அப்பா அம்மாவும் 2 பேரும் இல்லை. ஸோ அதனால் இவங்க ஒண்டி தான் வந்து படிச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டே பார்ட் டைமில் படிச்சுக்கிட்டே பார்ட் டைமில் வேலை செஞ்சுக்கிட்டு சொந்தமாக ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு தான் அவங்க அப்படி இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் யாரும் இல்லை, தெரிஞ்சு தான் வந்து இந்த வேலையெல்லாம் அவர் செஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மேனேஜர் செஞ்சுருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து யாருக்கு வேணால் அந்த மாதிரி நடக்கலாம். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாராச்சும் கொடுக்குறாங்க, இதை சாப்பிடுங்க, இதை குடிங்க, உங்களுக்கு தேர்ட் பர்சன் அவர் மேலே ஒரு சந்தேகமாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாயிரும். அதே வச்சுக்கோங்களேன், இதே வந்து அவங்க மயக்கம் போட்டு என்னாச்சும் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு மறுநாள் தெரியாது. அதுக்கு பேர் தான் அந்த ட்ரக்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை இவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கிற வச்சு எஸ்கேப் பண்ணிட்டாங்க அங்கேருந்து. இருந்தாலும் நாளை பின்ன பெண்கள், எஸ்பெஷலி பெண்கள், காலேஜ் படிக்கிறவங்களா இருப்பீங்க, நீங்கள் வந்து அப்பா அம்மா விட்டுட்டு வெளியில் எங்கேயாச்சும் ஒண்டியாக தங்கி இருக்கிறவங்களா இருப்பீங்க, யாரையும் நம்பாதீங்க. யாரை நீங்கள் நம்பினா உங்களோட அண்ணன் தம்பிங்களோ சரி, உங்கள் ஃபேமிலி மெம்பர் சரி தவிர்த்து, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாருமே அவசரப்பட்டு ஏதோ ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்ட்டு அதை நீங்கள் குடிச்சிட்டு தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. இது முடிஞ்சால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், வைரல் பண்ணுங்கள், லெட் பீப்புள் ரீச், எல்லாத்துக்கும் போய் சேரட்டும் இது. ஏன்னா இவங்களுக்கு நடந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். நல்ல வேலை இவங்க காப்பாற்றிக்கிட்டாங்க தான் சொல்ல முடியும். அதே இவங்க மயக்கம் போட்டிருந்தால் அன்றைக்கி என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. இளமையான ஒரு பெண், 24 வயசு தான் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது நடந்துருந்துச்சுன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்கும். எந்த ஜாதின்னு பார்க்காதீங்க. இந்த விஷயத்தில் வந்து இந்தியன்ஸோ மலாய்க்காரங்களோ சீனவங்களோ யார் வேணா இருக்கலாம். இவங்களுக்கு நடந்தது வந்து ஒரு சீன மூலியமாக. ஸோ தயவு செஞ்சு ஹெலர்ட்டாக இருங்க, இந்த மாதிரி நடக்காமல் பாதுகாப்பாக இருங்க. உங்கள் கூட நம்ம இருப்போமா, டோன்ட் வெரி. ஸோ நம்மளால் என்ன செய்ய முடியும்ன்ட்டு நம்ம பார்ப்போம். அப்படியே அவங்க சார்ஜ் பண்ணலாம் கூட நம்ம அதை புஷ் பண்ணுறதுக்கு நம்மளால் வேலை செய்வோம். நம்ம சொன்னோன்னு தான் இப்போ வந்து ஃபைல்லாம் திறந்து வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லை இவங்க ஒண்டி போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம். நீங்களும் உங்களுக்கு அந்த ஒரு நியாயம் கிடச்சிருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு நியாயம் கிடைக்கிற மட்டும் நம்ம போராடுறோம். நன்றி, ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.